வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிற எங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சத்திலே நீர் எங்களை நடத்தும்படியாக மீட்பரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்திலே நிச்சயமாய் கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நாம் இந்த வேளையில கூட ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். நம்முடைய கிரியேஷன் என்னவென்று சொல்லி நம்ம எப்படி ஆண்டவர் உருவாக்கினார் என்பதை ஆண்டவர் பண்றாரு இங்க வேதத்தில் திட்டவட்டமாய் நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கிறார். அப்ப இங்க டார்வின் கொள்கை எல்லாம் என்ன ஆகுது? அம்பிடுபடி ஆயிடுச்சு. அல்லேலூயா. நம்ம மனுஷங்களை நம்ம ஆண்டவர் மனுஷங்களா தான் உருவாக்கினாரே தவிர நம்மள குரங்களை ஆண்டவர் பண்ணல, உருவாக்கல. ஆமென். மனிதர்கள். ஆமென். ஆண்டவர் அவருடைய சாயலாய் அவருடைய ரூபத்தின்படியாய் கர்த்தர் செய்திருக்கிறார், நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆமென். அப்போ நாம கர்த்தருடைய சாயலாய் கர்த்தருடைய ரூபத்தின்படியாய் உருவாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப நாம எந்த ஒரு பரிணாம கொள்கையிலும் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. இதற்கு வேதம் மிக முக்கியமான ஆதாரம், மிக முக்கியமான சாட்சி. அல்லேலூயா. தேவன் மனுஷன் என்ன செய்கிறாரா? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஜீவ சுவாசம். அல்லேலூயா. அந்த ஜீவனுக்குரிய சுவாசம் அது யார்கிட்ட இருந்து நமக்கு வந்திருக்கு? கர்த்தர்கிட்ட இருந்து வந்திருக்கு. அல்லேலூயா. எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஜனங்கள்ல நம்மலாம் ஆண்டவருடைய சுவாசத்தை நாம் இப்பொழுது சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த சுவாசம் என்பது ரொம்ப பிரஷியஸ் ஆனது, ரொம்ப ஆசீர்வாதமானது, ரொம்ப அதை விலை மதிக்க முடியாதது. அந்த ஜீவ சுவாசம், அந்த ஜீவ சுவாசத்தை கர்த்தர் கொடுத்த அந்த ஜீவ சுவாசத்தை ஒரு மனுஷனும் என்ன செய்ய முடியாது? தங்களுக்கு விருப்பப்பட்டபடியா என்ன பண்ண முடியாது, அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்படி தங்கள் விருப்பப்படி அதை எடுத்துக் கொள்வார்களானால், எடுத்து விடுவார்களானால் அந்த ஆத்மா என்ன செய்கிறது? அது கொடுத்தவருக்கு, அது கொடுத்தவரிடத்துல குறித்த நாளிலே அது என்ன பண்ணுகிறது? செல்ல முடியாததாய் அது காணப்படுகிறது. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? மனுஷனுக்கு தம்முடைய நாசியின் சுவாசத்தை வழங்கப்பட்டாரா? தம்முடைய ஜீவ சுவாசத்தை மனுஷனுடைய நாசியிலே என்ன செய்கிறார்? ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவான். இதுதான் மனுஷன் உருவாக்கப்பட்ட விதம். அல்லேலூயா. மண்ணினாலே உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசியிலே ஊதினார். ஆமென். அது ஆதாம் முதற்கொண்டு அது நமக்கு அந்த சுவாசம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நம்முடைய சரீரத்துக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு அது என்ன செய்கிறது? ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறது சொல்லி நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் மனுஷனை அவர் உண்டாக்கி அப்படியே விட்டுடல. அவர் என்ன செய்கிறாராம்? தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை என்ன செய்கிறார்? அதிலே வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனுக்கு ஜீவனை உருவாக்கி ஜீவனை கொடுத்தது மாத்திரம் அல்ல, அவனுக்கு வாழ்விடத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தை கர்த்தர் செய்கிறார், கொடுக்கிறார். அவனை உருவாக்கி ஏதேன் என்ற ஒரு தோட்டத்திலே தாம் உருவாக்கின ஒரு அந்த மனுஷனை என்ன செய்கிறாரா? அவர் அதிலே வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்னு சொன்னார், இந்த ஏதேன் என்ற இந்த உலகத்தில் ஆண்டவர் நாம இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை உலகத்திலிருந்து என்ன செய்திருக்கிறார்? நம்மை பிரித்தெடுத்த ஒரு வாழ்க்கையாய் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஏதேன் என்பது அவர் என்ன ஏதேன் என்ற ஒரு காரியம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் யாராலும் என்ன பண்ண முடியல, அதை கண்டுபிடிக்க முடியல. யாராவது சொல்ல முடியுமா? ஏதேன் ஒரு
ஒரு ஒரு அனுமானத்துல வேணா சொல்லுவாங்க, ஏதேன் இங்க இருக்கு அங்க இருக்கு. நான் ஆண்டவர் ஏதேன் இங்க இருக்குன்னு அவர் ஸ்பெசிஃபிக்கா சொல்லவே இல்லை. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்கிறதற்கு அவர் கேருபீன்களையும் வீசுகிற சுடரொளி பட்டயத்தை என்ன பண்ணியிருக்கிறாரா, காவல் வைத்திருக்கிறான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். வீசுகிற சுடரொளி பட்டயம்னா அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த பட்டயம். யாரும் உள்ள என்ன பண்ண முடியாது, என்றாக முடியாது. அல்லேலூயா. கேருபீன்களையும் வீசுகிற சுடரொளி பட்டயத்தை கர்த்தர் செய்கிறாங்க. ஏதேன்ல காவல் வைத்திருக்கிறபடினால அன்னைக்கு ஆதாம் ஏவாள் வெளியே அனுப்பிவிடப்பட்ட பிறகு எந்த ஒரு மனுஷனும் அங்க உள்ள என்றாக முடியாது. எங்க இருக்கிறது என்று சொல்லி அதை எக்ஸாக்டா என்ன பண்ண முடியாது, சொல்லவும் முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை என்ன செய்திருக்கிறார், இந்த உலகத்திலே நம்மை ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கி இருந்தாலும் அந்த உலகத்துக்குள்ளே ஆண்டவர் செய்கிறார். ஏதேனும் ஒரு தோட்டத்தை ஆண்டவர் வச்சிருந்தார் இல்லையா? அதே போல நம்மை ஆண்டவர் உலகத்திலே உண்டாக்கி இருந்தாலும் நம்மையும் ஸ்பெசிபிக்கா என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் ஏதேனும் உலகத்திலே உண்டாக்கி இருந்தாலும் ஸ்பெசிபிக்கா அந்த இடத்தை ஆண்டவர் பண்ணியிருக்காரு. அவர் வைத்திருக்கிறது போல அதிலே ஆதாம் ஏவாளை ஆண்டவர் அவர்களை அந்த இடத்துல அவர்களை வைத்திருக்கிற நம்மை ஆண்டவர் பண்ணியிருக்காரு. உலகத்தில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு, அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த ஏதேன் தோட்டத்தை குறித்த காரியங்களை சில தகவல்களை நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல அந்த 10லிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிச்சோன்னா ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் எப்படியாய் அவர் உருவாக்கினார் என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். அந்த 2ஆம் அதிகாரத்துல 10லிருந்து 14 வரைக்கும் நாம் வாசிச்சோன்னா அங்கிருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, தோட்டத்திலிருந்து தோட்டம் அந்த தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதியை உண்டாக்கி அதிலிருந்து பிரிகிற 4 ஆறுகளை கர்த்தர் உண்டாக்குகிறார். அது ஒவ்வொரு பகுதியிலும் அதிலிருந்து ஏதேனிலிருந்து புறப்படுகிற அந்த ஆற்றிலிருந்து அதிலிருந்து தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து புறப்படுகிற அந்த நதி அது என்ன செய்கிறதா, 4 பெரிய ஆறுகளாய் அது பிரிகிறது. அதிலிருந்து 4 பிரிவிலையும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி ஆண்டவர் பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அப்போ மனுஷன் வாழ வேண்டும் என்றால் மனுஷனுக்கு வாழ்விடமும் குடிக்கிற நீரும் அவர்களுக்கான வாழ்வாதாரம் எல்லாவற்றையும் ஆண்டவர் பண்ண மனுஷனுக்கு கொடுத்து அவர் நடத்தினார். கடந்த நாளில் கூட பாஸ்டர் பேசுகிறவங்க சொன்னாரு, கொஞ்சம் பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த உலகம் எவ்வளோ நல்லா இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி இந்த உலகம் பல வருஷங்களுக்கு நம்மளாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஆரோக்கியமான காற்றை சுவாசித்தோம், நல்ல இயற்கையான சூழ்நிலைகள் இருந்தது, நல்ல மனிதனுடைய மனநிலையெல்லாம் நம்ம ஒருவருக்கு என்ன பண்ணுவோம், விசாரிப்போம், இது எல்லாமே இருந்துச்சு இல்லையா அந்த காலையில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை ஒரு மெக்கானிக்கல் லைஃப் மாதிரி நமக்கு ஆயிடுச்சு இல்லையா? இப்போ பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெருவில் விளையாட ஏகப்பட்ட பிள்ளைகளை பார்க்க முடியும். நம்ம ஹஸ்பண்ட் சொல்லுவார், நான் லீவ்லாம் விட்டால் வீட்டுக்குள்ளேயே நான் வந்ததே கிடையாது, சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், வீட்டுக்குள்ளே போவேன். அந்த அளவுக்கு ஒரே பிள்ளைகளுடைய சத்தமும். அதே போல் பிள்ளைகளுக்கு லீவ் விட்டுச்சுன்னா வீட்டில் அம்மாங்களுக்கெல்லாம் என்னது கொண்டாட்டம் தான் இல்லையா? கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, அவங்கள கொஞ்சம் அப்படி வெளியில் போகிறது, அக்கம் பக்கம் பேசுறது மாதிரி என்ன பண்ணால் இருக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை நம்ம அப்படி பேசக்கூட முடியாது. ஏன்னா ஒன்றுன்னா அந்த வார்த்தை என்ன ஆகுது, வம்பு எதுக்கு, அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டு நம்முடைய காலங்களை நம்ம கடந்து கொண்டு இருக்கிறோன்னா இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலை மனுஷ தன்மை என்பதை இழந்துவிட்டது இல்லையா? இந்த சுயம் என்பதும் ஏக காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க முடியாது. அதனால நம்ம நம்மளை காப்பாற்றிக்கிட்டா போதும், எதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, இப்படியெல்லாம் ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து என்ன பண்ண முடியுது, நம்ம கடந்து போகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் ஃபஸ்ட்டு இந்த ஏதேன் என்ற அந்த தோட்டத்தை உண்டாக்கி அந்த இடத்துல அந்த தோட்டத்தில் அழகான கனிதரும் மரங்களை உண்டாக்கி அந்த அழகான ஆற்றை உண்டாக்கி அதுலேருந்து பிரிகிற அந்த பொன் விளையுமா, அந்த ஆறு அந்த நதியிலேருந்து பிரிகிற அந்த ஆறில் ஆவிலா என்ற இடத்துல தங்கம் விளையுமா. தங்கம் என்ன பண்ணுவோம், அந்த ஆவிலா என்ற அந்த பகுதியில தான் தங்கம் விளைகிற இடமாக இருந்தது. அந்த பொன் நல்லது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா, எல்லாமே ப்ரெஷியஸா, எல்லாமே அவ்வளவு மகிமையோடு கூட அந்த காலகட்டங்களிலே இருந்தோம். ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்ட பூமியை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன்.
ஃபர்ஸ்ட் ஆண்டு அந்த தோட்டத்தை உருவாக்கியும் ஒரு அந்த காற்று எப்படி இருந்திருக்கும், அதனுடைய தன்மைகள் எப்படி இருந்திருக்கும், அந்த விளைகிற அந்த பழங்கள் எப்படி இருந்திருக்கும், அந்த இயற்கை சூழ்நிலை எப்படி இருக்கும், அந்த தண்ணீர் எப்படி இருந்திருக்கும் இல்லையா? எவ்வளவு கொடுத்து வச்சவங்களே ஆதாம் ஏவாள். அவங்க ஒழுங்கா இருந்ததால நாமளும் அப்படியே தான் வாழ்ந்துருக்கோம். இல்லையா? நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையும் அருமையான ஒரு அழகான ஒரு சூழ்நிலைக்குள்ள இயற்கையோடு கூட ஒன்று போன ஒரு வாழ்க்கையோடு கூட நாம் வாழ்ந்திருக்கோம். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மனுஷனை உண்டாக்கிட்டு அவர் அப்படியே விட்டு இல்லை. ஆரம்பத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்குவோம். நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல மனுஷனை உண்டாக்கிட்டு நீங்க எல்லாத்தையும் தேடிக்கோ, எல்லாத்தையும் உருவாக்கிக்கோன்னு சொல்லல. ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு தான் என்ன பண்றாரு? மனிதர்களையும் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. நம்ம எந்த விதத்திலுமே நம்முடைய சௌகரியம், நம்முடைய வசதி, நம்முடைய வாழ்வாதாரம் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, குறைவுபட்டு போகக்கூடாது. அதில் ரொம்ப கான்சியஸா இருந்தார். நமக்கு என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன செய்யணும், நம்ம எப்படி பராமரிக்கணும், எல்லாத்தையும் ஆண்டவர் எப்படி இருந்தாரு? ரொம்ப அக்கறை உள்ள தேவனாய், கரிசனை உள்ள தேவனாய் இருந்தார். அல்லேலூயா. நம்ம எல்லா விதத்திலும் நமக்கு வேண்டியது எல்லாவற்றுமே ஆண்டவர் பண்ணாரு, நமக்கு கொடுத்துதான் அவர் உண்டாக்கினார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் நம்மள அப்படிதான் நடத்துறார். அல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகள்ல மனுஷ சமுதாயம் கர்த்தரை விட்டு வழிவிலகி போகிறதா இருந்தா கூட அவருடைய கரிசனை நம்ம விட்டு என்ன செய்யல, மாறல. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல முறுமுறுக்கிறாங்க, எங்களுக்கு கறி இல்ல, எங்களுக்கு அப்பம் இல்ல, நாங்க என்னது ஆண்டவர் அங்க என்ன செய்யறாரு, அவங்களுக்கு அப்பத்தை அங்க வழி நடத்தும் போதே அவன் என்ன பண்ற, அவங்களுக்கு மண்ணா போயிடுறா, அதை உங்களுக்கு பிடிக்கலையா, தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சாங்க. அந்த 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 மண்ணை அவங்களுக்கு என்ன பண்ணல, பிடிக்கல, எங்களுக்கு நான்வெஜ் வேணும். அங்க என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. அவங்க அவங்க வார்த்தையில ஆண்டவரை ஆண்டவருடைய மனுஷனை தூஷிக்கிறாங்க. இப்படியெல்லாம் வரும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணல, அவங்கள பட்டினியா விடல. உங்களை நான் என்னத்தை இந்த மாதிரி நீங்க முறுமுறுக்கிறீங்க, இவ்வளவு அற்புதத்தை கண்டும் நீங்க இப்படி பேசுறீங்கன்னு ஆண்டவர் விட்டு விடவில்லை. அவங்க என்ன பண்றாரு, இந்த வனாந்தரத்திலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, 40 வருஷங்கள் அல்லேலூயா, அவர்களுடைய வஸ்திரம் பழசா போகலையா, அவருடைய பாதரட்சி பழசா போகலையா, அவர்களுக்கு 40 வருஷமா ஆதாரம் என்ன செய்யல, குறைவுபடல. கர்த்தர் அந்த அளவுக்கு அந்த 40 வருடங்களும் ஆண்டவர் பார்த்து என்ன பண்றாரு, அவங்க நடத்துற, அவங்க போய் சம்பாதிக்கல, அவங்க போய் உழைக்கல, அவங்க அந்த 40 வருடங்கள் அவங்க போய் சேர வேண்டிய தேசத்துக்கு போய் சேர்க்கிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர்களை இந்த 40 வருஷமும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நேர்த்தியான கானானுக்கு நாம் சேருகிற வரைக்கும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார், நம்மை நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம ஆண்டவர் குறைவுபட விட்டது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார், நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம என்னதான் ஆண்டவரை கோபப்படுத்தினாலும், என்னதான் அவருக்கு எந்த ஒரு ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு பிரியமில்லாம வந்தாலும் ஒரு நாள் ஆண்டவர் பண்ணல, கைவிட்டதே இல்லை. அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் அவர்களை எப்படி போஷிக்கிறதுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினாரோ அதே போலதான் இன்றைக்கு வரைக்கும் நம்மை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார், போஷித்து நம்மை பராமரித்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த மனுஷனை உண்டாக்கின பிறகு அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை நடத்தக்கூடியவராக இருந்தார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர்களை ஆண்டவர் வந்து விசாரிக்கிறாராம் பாருங்க. அல்லேலூயா. இந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை அவர்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நம்ம அது மட்டும் இந்த 2ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை வாசிங்க, 15ல இருந்து 20 வரைக்கும். ஆதியாகமம் 2.
கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்துள்ள விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் என்ன பண்றாரு, அங்க ஒரு காரியத்தை ஆண்டவர் வைக்கிறார். அங்கே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அன்னைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு அந்த காரியங்களை அவருடைய பொறுப்பில் என்ன செய்கிறார், ஆண்டவர் ஒப்படைக்கிறார். ஒரு பூமியை உண்டாக்கி அதில் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த பொறுப்பை கர்த்தர் மனுஷனிடத்திலே ஒப்படைக்கிறார். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கு. எந்த ஒரு மனுஷனுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆண்டவர் அன்னைக்கு ஆதாம் ஏவாள் சும்மா உட்கார்ந்துட்டு இல்லை இல்லையா, அன்றைக்கு ஆதாம் ஏவாள் அவனுக்கு சும்மா நீங்க தோட்டத்தை கொடுத்துட்டு அதுல பழம் வரும் நீங்க தின்னுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வீட்டுல ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த தோட்டத்தை என்ன செய்கிறாரா, அந்த பண்படுத்தவும் அதை என்ன செய்கிறாரா, அதை காக்கவும் அவர்களை வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த தோட்டத்தை அவர்களுக்கு கொடுத்த ஆண்டவர் அதை அப்படியே நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லல, அதை பண்படுத்தணும். அதுல அது ஏதே தோட்டமா இருந்தா கூட அதை என்ன பண்ணணும், பண்படுத்தணும்னு சொன்னார். அதுல எல்லா காரியங்களையும் சீர்படுத்தி அதுல எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி அதுல பல விளைகிறதுக்கு வேண்டிய காரியங்களை செயல்படுத்துங்கன்னு தான் ஆண்டவர் சொன்னார். அப்போ ஆண்டவர் நம்மையும் இந்த உலகத்துல உண்டாக்கி நம்ம எல்லாருக்குமே என்ன செய்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கு. எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா. நம்ம ஒரு குடும்பத்துல இருக்கும்போது நம்ம குடும்பத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஒரு வேலைக்கு போகும்போது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, படிக்கும்போது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எல்லாவற்றுக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கிறது. அப்ப ஆண்டவர் ஒரு உலகத்தை உண்டாக்கும் பொழுது எல்லாருக்கும் ஆண்டவர் பண்ணிருக்கிறாரு, ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு ஆதாமுக்கு ஏவாளுக்கு அந்த பொறுப்பு என்ன பண்ணாரு, அன்னைக்கு ஆதாமுக்கு என்ன பண்ணிட்டாரு, அந்த பொறுப்பை கொடுக்கிறாரு. அந்த ஏதேன் தோட்டத்தை கொடுத்துட்டு இனி நீ என்ன பண்ணணும், இதை நீ தான் பார்த்துக்கணும். என்ன பண்ணிட்டேன், உன் கையில நான் என்ன பண்ணிட்டேன், இதை படைச்சு நான் கொடுத்துட்டேன். இது நீ என்ன பண்ணணும், பண்படுத்தணும், பாதுகாக்கணும். அல்லேலூயா. இந்த தோட்டத்தை பண்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளணும். நீ வாழுகிற இடம் இதை நீ தான் என்ன பண்ணணும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த பாதுகாப்பை மனிதர்கள் நாம் வாழ்கிற இடத்துக்கு நாம் கொடுக்கிறோமா இல்லை இல்லையா. இன்னைக்கு நம்ம சொல்றோம் அந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லுவோம் இல்லையா, இந்த 5 ரிசோர்சஸ் நமக்கு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த வாழ்வாதாரங்கள், அதை நம்ம யூஸ் பண்றோம். நம்ம தான் என்ன பண்ணணும், அதை பாதுகாக்கணும் அப்படின்றது இருந்தா இன்றைக்கு அது நிமித்தமாய் அநேக பாதிப்புகள் நமக்கு என்ன பண்ணாது, வராது இல்லையா. அப்போ ஆண்டவர் இதெல்லாமே ஆண்டவர் சின்ன இந்த காரியங்கள் கூட ஆண்டவர் பண்றாரு. நம்ம கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைத்து இருக்கிறார். அதை நம்ம கிட்ட கொடுத்துட்டார். இந்த பூமியை ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு, நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழி நடத்தி அவர் அந்த கானானுக்கு கொண்டு போய் சேர்த்த பிறகு கூட அவங்களுக்கு என்ன பண்ணாரா, அழகா ஆண்டவர் நூல் போட்டு பங்கிட்டு கொடுத்தார். அங்கே ஆண்டவர் யோசுவாகிட்ட சொல்லி அந்த இடத்தை என்ன செய்திருக்கிறார், அந்த கானான் தேசத்தை ஆண்டவர் நூல் போட்டு நூல்ல எக்ஸாக்டா அதை நூல் கொடுப்பு இன்னைக்கும் நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்றோம்ல, அந்த நூல் போட்டு பங்கிட்டு அதை அளந்து பண்ணாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை நூல் போட்டு பங்கிட்டு கொடுத்து நீங்க என்ன பண்ணணும், உங்க இடத்தை நீங்க என்ன பண்ணணும், ராமனுக்கு கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி மனிதர்களிடத்துல இந்த பொறுப்பை என்ன செய்திருக்கிறார், ஒப்படைத்திருக்கிறார். அப்ப நமக்கு நம்மிடத்தில் ஆண்டவர் ஒப்படைத்த இந்த பூமியை நாம் எப்படியாய் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமா ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஆண்டவர் நான் கொடுத்தவங்க கிட்ட இந்த பூமியை நீங்க எப்படி அதை பராமரிச்சீங்க, நீங்க எப்படி அதை பாதுகாத்தீங்க, நீங்க எப்படி ஆரோக்கியமா அதை வச்சுக்கிட்டீங்க, நீங்க எப்படி அதை தூய்மையாய் வைத்துக் பண்ணீங்கன்னா ஆண்டவர் பண்ணுவாரு. நம்மிடத்துல ஒப்படைத்த அந்த பூமியை குறித்து ஆண்டவர் பண்ணுவாரு, நிச்சயமா கேட்பார். அப்ப அது நிமித்தமாய் மனிதனுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் போது அது யாருதான் பொறுப்பு, நோய்கள் உண்டாகுது, அது கர்த்தரா பொறுப்பு. கர்த்தர் மனுஷன் நோயோட ஒப்படைச்சாரு. ஆதாம்லாம் நோய் செத்தான்னு வேதத்துல இருக்கா, இல்ல. ஆதாம் கீழ்ப்படிச்சிருந்தா ஆண்டவர் பண்ணிருப்பாரு ஆதாமை பல வருஷம், இன்னும் கூட ஆதாம் உயிரோட இருந்திருப்பாங்க. அந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாதான் ஆண்டவர் பண்ணாரு, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மனுஷ வர்க்கத்துக்கும் ஒரு எல்லையை வச்சார். வாழ்க்கைக்கு வாழ்வதற்கான ஒரு வயதை என்ன பண்ணார் ஆண்டவர் நிர்ணயித்தார். இல்லைன்னா மனிதர்கள் என்ன செய்திருப்பார்கள், அவரவர் வாழ்க்கையை அவங்க என்ன அவங்க தொடர்ந்து வாழ்ந்து கொண்டுதான் இருப்பாங்க.
அப்போ எந்த மனிதர்களுக்கும் நோய் என்பது அது கர்த்தர் கொடுத்தது அல்ல. நோய் வியாதி என்பது கர்த்தரிடத்திலிருந்து வந்ததா? நிச்சயமா கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் எந்த மனுஷனையும் அன்றைக்கு மறித்த ஒரு இடத்துல கூட ஆபிரகாம் வந்து உடம்பு சரியில்லாம படுத்திருந்தாரு, உடம்பு சரியில்லாம ஜொரத்துல இருந்த இடத்துல இருக்கா? இல்ல. மோசேலாம் அந்த பலனோடு கூட அவர் என்ன பண்றாரு? தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதனுக்கு கர்த்தர் நோயை கொடுக்கிறவர் அல்ல. வியாதி என்பது கர்த்தரால் வருகிறதே அல்ல. அல்லேலூயா. அப்ப அந்த வியாதி உண்டாக்குகிற சூழ்நிலை யாரிடத்தில் வருகிறது? மனிதர்கள் உருவாக்கி கொள்ளுகிறார்கள். நம்முடைய சூழ்நிலையை நாம் ஆரோக்கியமா வச்சோம்னா நமக்கு வியாதி என்ன பண்ணாது, வராது. அப்ப மனிதர்கள் அந்த சூழ்நிலை என்ன பண்றாங்க? அவர்கள் அந்த நோய்க்கான இடத்தை உண்டு பண்ணுகிறார்கள். அதுக்கு பிசாசு என்ன பண்ணுவான்? கொஞ்சம் உரம் போடும். கொஞ்சம் வியாதிக்கு என்ன பண்ணுவான்? கொஞ்சம் அதுக்கு உரம் போட்டு அது ஜாஸ்தி ஆகிறதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? ஹெல்ப் பண்ணுவான். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் மனுஷனுக்கு நோயை அனுமதிக்கிறவர் அல்ல. அப்போ வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இல்லையா? வியாதியை நம்மிலிருந்து விலக்குகிற தேவனாக இருக்கிறார். இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த பூமியை அவர் உண்டாக்கி அந்த பூமியை அவனிடத்திலே ஒப்படைக்கிறார். என்ன பண்ண? அந்த பூமியை உண்டாக்கி அதுல ஒரு அழகான தோட்டத்தையும் உண்டாக்கிட்டு அதை அவன் கிட்ட ஒப்படைச்சு நீ இதை பண்படுத்தி என்ன பண்ணிக்கணும் வந்தது. ஆமென். அப்ப ஆண்டவர் அந்த நாளிலிருந்தே அன்னையிலிருந்தே மனுஷனுக்கு நன்மையையும் தீமையையும் அறிய வேண்டும் என்ற அந்த உணர்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை நீ புசிக்க கூடாது என்று சொன்னால் அது நீ என்ன பண்ணாத? அதை நீ செய்யாத. அப்போ இது வேண்டாம், உனக்கு இந்த காரியம் வேண்டாம்னா அதை நீ என்ன பண்ண? வேண்டாம். இது எதுக்கு வேண்டாம்? இதை ஏன் நான் எடுத்துக்க கூடாது? இதை எடுத்துக்கிட்டா என்ன? அந்த ஆராய்ச்சியில நமக்கு வேண்டியதில்லை இல்லையா? அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் அதை சோதிச்சு பார்த்தாதான் என்ன? அதை டெஸ்ட் பண்ணாதானே, அதை டேஸ்ட் பண்ணாதானே நமக்கு என்னன்னு தெரியும். இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் வேண்டாம், அது நல்லது இல்லைன்னா இல்லை, அது ஏன் நல்லது இல்லை, அது எதனால நல்லது இல்லை, அதுல எதுக்கு நம்ம ஏன் அதை நம்ம அதை இது பண்ணக்கூடாது, அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது, அதை நம்ம சோதிச்சுதான் பார்க்கக்கூடாது. நல்லது இல்லைன்னா நல்லது இல்லை, வேண்டாம்னா வேண்டாம், அது நமக்கு ஏற்றது இல்லைன்னா ஏற்றதில்லை. அப்போ கர்த்தர் சில காரியங்களை நமக்கு சொல்லுகிறான்னு சொன்னால் அதை நாம் என்ன செய்யணும்? நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்போ ஆண்டவர் சில காரியங்களை சில ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கும்போது அது நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அப்போ இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் எல்லாத்தையும் நல்லதாக படைச்சாரு. ஏன் அந்த இடத்துல ஒண்ணு வைக்கணும் இல்லையா? ஏன் அந்த இடத்துல நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனி தேவையாங்க? தேவையில்லை. கர்த்தர் எல்லாத்தையும் படைச்சு நல்லதுன்னு தானே பார்த்தாரு. அந்த இடத்துல இது தேவையில்லையே. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? மனுஷன் அதற்கான ஒரு கீழ்ப்படிதல். இது வேண்டானா அது நமக்கு நல்லது இல்லைன்னு ஏன் வார்த்தைக்கு மனிதர்கள் எந்த அளவுக்கு நான் இவங்களுக்கு இவ்வளவு பார்த்து பண்றேனே, இதுல இவங்க கொஞ்சமாவது ஒரே ஒரு வார்த்தைக்காவது எனக்கு இவங்க செவி கொடுக்குறாங்களான்னு ஆண்டவர் பண்றாரு, அதை பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தைக்கு மனிதர்கள் நமக்கு செவி கொடுக்கிறாங்கன்னு ஆண்டவர் பார்க்கிறார். அதனாலதான் அந்த இடத்துல அந்த கனியை நன்மை தீமை அறியத்தக்க கனியை கர்த்தர் பண்ணாரு, வைத்தார். எல்லாத்தையும் புசிச்சுக்கோ, ஆனா இது ஒண்ணு மட்டும் வேண்டாம், ஒண்ணு மட்டும் எடுக்காது. அப்ப எங்க அந்த இடத்துல ஒரு ஒரு காரியம் வேண்டாம்னு வருதோ அப்ப எல்லாத்தையும் புசிக்கலான்ற அந்த வார்த்தையை விட எது வேண்டாம் என்று சொல்லப்படுகிறதோ அந்த இடத்துல என்ன போகுது? கவனம் போகிறது. இதுக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா இத கண்டினியூஸா நம்ம பார்க்கலாம். ஆனா அதுல அந்த ஒரு வசனத்தை நான் எடுத்தேனால் அந்த 3ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆதாம் வந்து போறாரு, அவர் ஆண்டவர் சொன்ன வேலையை செய்யறதுக்கு பண்படுத்துறதுக்கு போறாரு. அந்த இடத்துல கூட இந்த அம்மா இல்லை. யாரு? ஏவாள் இல்லை. ஏன்னா இந்த அம்மா எங்க நிக்கிறாங்க தெரியுமா? அந்த இடத்துல ஆண்டவர் எதை வேண்டாம்னு சொன்னாரோ அந்த இடத்துல நிக்கிறார். அந்த இடத்துல நின்னதுனாலதான் அவங்க யார் வந்தது? பிசாசு. அவன் நோக்கத்தை அறிந்திருக்கான். இவன் அது மேல கொஞ்சம் கவனம் வச்சிருக்கிறா. இவளுக்கு வந்து நம்ம வேண்டாம் என்ற ஒரு காரியம் அவளுக்கு என்னவா இருக்கு? டெம்டேஷனா இருக்கு. என்னது இது ஏன் வேணாரு? எதுக்கு வேணாரு?
ஏன் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டாதான் என்ன, அவருடைய நினைவை பிசாசு என்ன பண்றான், அறிந்திருக்கும். அல்லேலூயா. அப்ப சில காரியங்களை நம்முடைய நினைவுகளை சாப்பிட என்ன பண்றான், அவள் அந்த ஈகனஸ் அறிந்திருக்கு. அதனாலதான் கரெக்டா அந்த நேரத்துல என்ன பண்றான், அதை பற்றி அவன் கேட்கிறான். அப்போ அவள் அதை கேட்கிற இடத்துலதான் அவன் என்ன பண்ணிருக்காங்க, நின்றுட்டு இருக்கா. அப்போ அவ்வளோ பெரிய தோட்டம், அவ்வளோ பெரிய தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல அவ அதை தேடி போக வேண்டிய ஒரு இடத்துல இல்லை. ஏன்னா அவ வந்து என்னது, ஒவ்வொரு நாளும் போகும்போது அவளுடைய பாடல் மனதான் இல்லையா, இது இது பழம் நல்லா இருக்கே, நல்லா இருக்கே, நல்லா இருக்கேன்னு என்ன பண்ணிருக்கோம். அது வந்து அதை அதை அது அவருடைய கண்கள் என்ன பண்ணிருக்கோம், அதை கவனித்துக் கொண்டு இது ஏன் வேண்டான்றாரு, பார்க்க நல்லா தானே இருக்கு. ஏன்னா வசனம் சொல்லுது, அது பார்வைக்கு அதாவது என்ன எப்படி இருக்கு, அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டும் என்ற வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னா. அது மட்டும் இல்ல, அந்த 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 3:6 வாசிங்கள. இங்க பார்த்தா அது எப்படி இருக்குன்னு பாக்குறாலாம். புசிப்புக்கு சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, பார்வைக்கு எப்படி இருக்கு, ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு. புத்திக்கு எப்படி இருக்கா, மைண்டுக்கு அது இதை சாப்பிட்டா நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும். நமக்கு என்ன ஆகும், மைண்டு கொஞ்சம் கிளியர் ஆகும். நம்ம கொஞ்சம் முன்னது நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லையா. இதெல்லாம் நம்ம வந்து இந்த பார்வைக்கு நமக்கு நல்லா இருக்கு, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் இல்லையா. இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. புசிப்புக்கு நல்லது இல்லாமல் நமக்கு அதை எடுத்துக்கொண்டா நமக்கு நல்லா இருக்குங்க. நமக்கு அது எது பார்வைக்கு புத்தி, புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், பார்க்கறதுக்கும் ஒரு சந்தோஷம். அதை பார்க்கும்போது என்னது, பார்த்தா நமக்கு மைண்ட் என்ன ஆகுது, ரிஃப்ரெஷ் ஆகுது. கொஞ்சம் நான் அப்படியே கொஞ்சம் நேரம் நான் அதை பார்த்துட்டே இருந்தா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அடிக்ஷன், பார்வைக்கு இன்பமா இருக்கிற காரியங்கள் இல்லையா, அது அவ்வளவு இன்பமாய் அவ்வளவு அடிக்ஷன்ல இன்னைக்கு அநேக மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பார்வைக்கு இன்பம், அது வந்து பார்வையில் அட்ராக்ஷன். இன்னைக்கு நாட்டையும் ஒப்படைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அல்லேலூயா. எதுக்கு, பார்வைக்கு இன்பம், என்டர்டெயின்மெண்ட் என்ன பண்றாங்க, என்டர்டெயின்மெண்ட் இன்னைக்கு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, நாட்டையும் ஒப்படைக்கிறதுக்கு அந்த என்டர்டெயின்மெண்டா மட்டும் தான் பார்க்கணும் இல்லையா. என்டர்டெயின்மெண்ட் நாட்டை ஆளுகிறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒப்படைக்க கூடாது. அது என்னைக்குமே நல்லது. ஆனால் என்ன செய்கிறார்கள், அதை என்டர்டெயின்மெண்டா இன்னைக்கு ஜனங்க பார்க்காம அதை வாழ்க்கையாகவே பார்க்கும்போது என்ன ஆகும், நல்லா இருக்காது. ஆரம்பமே என்னவாயிடுது, அழிவுகளை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு புத்தி தெளிச்ச புத்தி இல்லாதவங்க என்ன செய்கிறார்கள், பார்வைக்கு இன்பம், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, கவர்ச்சி, அட்ராக்ஷன், அந்த அவருடைய மூமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து இந்த பார்வைக்கு இன்பத்தை தான் ஜனங்கள் என்ன செய்து கொண்டு பார்த்து கொண்டு. நம்ம இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நாம கண்களின் காரியங்களுக்கும் சிந்தையின் காரியங்களுக்கும் நாம் கர்த்தருடைய சமூகத்துல தான் என்ன பண்ணணும், நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இங்க பார்க்கும் பொழுது அப்ப அந்த ஏவாள் அங்க நிக்கிறான்னு சொன்னா அவருடைய பார்வை எல்லாமே என்ன செய்து கொண்டிருக்கிறது, அது மேலதான். வேணும்னு சொல்றது ஆண்டவர், நீங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லது, இதை சாப்பிடுங்கன்னு சொல்ற அந்த காரியத்தை விட வேண்டாம் என்ற ஒரு காரியத்தின் மேல் அவள் நோக்கமா இருக்கிறார். அதனாலதான் அங்கே ஆதாம் பண்படுத்த போயிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, இதை காப்பாற்றணும், நீ பண்படுத்தணும் சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் அந்த தோட்டத்தை பண்படுத்துறதுக்கு அந்த இடத்துல அவன் இருந்தாலும் வேதத்திலே இல்லை. இது ஒரு சம்பவம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கர்த்தர் பேசுகிறதை நான் உங்களோட கூட சொல்லுகிறேன். அப்ப அந்த இடத்துல அந்த பிசாசு வந்து சந்திக்கும் போது அவன் இருந்தானாங்க கிடையாது. அப்போ அவன் வந்து அவன் வேலையை பார்க்க தான் போயிட்டான். பாவம், ஆண்டவர் சொன்ன மாதிரி அவன் வந்து அது மேல அவனுக்கு கவனம் இல்லைதான். ஆனால் இந்த அம்மா என்ன பண்றாங்க, இதன் மீது ஒரு கவனம், இதன் மீது கர்த்தர் ஏன் சொன்னான்னு அதன் மீது கவனம் வைக்கிற ஒரு காரியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள், சகோதரிகள் எப்படி ஒரு குடும்பத்தை வழிநடத்துறாங்களோ அப்படிதான் அந்த குடும்பம் செல்லும் இல்லையா. அந்த குடும்பத்துல ஒரு சகோதரி வந்து அந்த குடும்பத்தை நேர்த்தியா நடத்தினா அந்த குடும்பம் எப்படி இருக்கும், கட்டுக்கோப்பா இருக்கும். இல்ல அவங்க வந்து ஏவாள மாதிரி ஆண்டவர் சொல்ல வேண்டாத காரியங்கள் மீது கவனம் வைக்க சொல்ல வேண்டாம், பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரியத்துல அவங்க கவனம் வைப்பாங்கன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும், சிதறி போகும். இன்னைக்கு
அநேக குடும்பங்கள் அப்படி மாறுகிறதுக்கு முக்கிய காரணம் யார்தான்? சகோதரிகள். அநேக அவங்களுடைய கவனங்கள் வேறு விதத்திலே ஆண்டவர் சொன்ன குடும்பத்தை நீ பார்க்கணும், அதை விட்டு மற்ற காரியங்கள் அவங்க கவனம் செலுத்தும் பொழுது அந்த குடும்பங்கள் என்ன ஆகிறது? சீர்கெட்டு போகிறதா இருக்கிறது. இன்றைக்கு அழகான ஒரு தோட்டத்தை அழகாய் பாதுகாக்க வேண்டிய இந்த ஏவாள் இன்றைக்கு அதிலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிறதுக்கு மூல காரணமாக இருந்தார். ஆண்டவர் அங்க 2ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லி இருக்கிறார்? இதை நம்ம குடும்பத்துக்கும் நம்ம இந்த காரியங்கள் ஆண்டவர் சொன்ன படைத்த இந்த தோட்டத்துக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது அழகாய் நேர்த்தியாய் பொருந்துகிறது. அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் நல்லதல்ல என்று சொன்ன ஒரு காரியத்தை அவர்கள் என்ன செய்கிறார்? அதை எடுத்துக்கொள்கிறார். ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று சொல்லி ஆண்டவர் செய்தார், கட்டளையிட்டார். ஆனாலும் அவர் என்ன செய்கிறார்கள்? அதன் மீது கவனம் வைக்கிறார்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். யாக்கோபு 1:12. யாக்கோபு 1:12. சோதனை சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ கர்த்தர் அழகான தோட்டத்தை உண்டாக்கிட்டு அங்கே ஒரு டெம்டேஷனை ஆண்டவர் வைக்கிறார், ஒரு சோதனையை வைக்கிறார். ஏன் வைக்கிறார்னா அந்த சூழ்நிலையை என்ன பண்ணணும்? நாம் ஓவர் கம் பண்ணணும், அதை மேற்கொள்ளணும். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில வருகிற சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கே அந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆமென். 2 பேதுருல வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பேதுரு 2:9. கர்த்தர் தெய்வ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினிக்குள்ளானவர்களாக நியாயத்திற்கு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தெய்வ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாம சோதனை சொல்லாதபடிக்கு என்னை சோதனை என்று ரட்சிக்கிற என் தேவன் என்ன செய்வார்? என்னை சோதனை நின்று என்னை விலக்கி காப்பார் என்று சொல்லி நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். ஆமென். அந்த சோதனை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு சோதனை நின்று வெளியே வருகிற பலனை என்ன பண்ணுவார்? கர்த்தர் நமக்கு கொடுப்பார். தாங்குகிற பலனையும் தப்பு வைக்கிற வழியை கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு உண்டு பண்ணுவார். அப்போ நாம ஒரு சோதனை என்று சொல்லும் பொழுது அந்த சூழ்நிலையில நாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதோ எனக்கு சோதனை, எனக்கு ஒரே சோதனை நம்ம என்ன பண்ணிட்டு கூடாது? சோதனையை நாம் அறிக்கையிடாதபடி அந்த சோதனை நின்று என் தேவன் என்ன பண்ணுவார்? நிச்சயமாய் ஜெயிக்க அவர் பலன் கொடுப்பார்னு சொல்லி அதிலிருந்து விடுபடுகிற வழியை நாம் பார்க்க வேண்டும். இங்கே இவர் சோதனையே பார்க்க கூடாது. ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த டெம்ப்டேஷன், ஏன் இந்த கனி அதுல அப்படின்னு சொல்லிட்டு சோதனை இருக்கிற இடத்தையே நின்று பார்த்துட்டு இருந்தவளா இருந்தா. அதனாலதான் அந்த இடத்துக்கு பிசாசு என்ன பண்றான்? அங்க வரான். அப்போ சோதனை இருக்கிற இடத்தை விட்டு நாம் சோதனை உண்டாக்குற சூழலை விட்டு நாம் விலக வேண்டும். சோதனை உண்டாக்குகிற அந்த நிலைமையை விட்டு நம்ம மைண்ட் என்ன பண்ணணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். அனைவரும் சொல்லுவாங்க, எனக்கு இந்த பழக்கம்லாம் கிடையாது, ஆனா அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்கிறாங்க, அவங்க கூட இருந்தாலும் நான் அப்படி இல்லை. இன்னைக்கு இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் அதில் விட வைப்பாங்க. சரி சொல்லுவாங்க, நான் அங்கெல்லாம் போக மாட்டேன், ஆனா அவங்க கூட போயிட்டு நான் உட்காந்து பெப்சி குடிப்பேன். என்னது அதெல்லாம்? என்னது அது? ஓரளவுக்கு தான் இல்லையா? அது ஒரு கட்டத்துக்கு மேல ஆண்டவர் பண்ணுவார். ஆண்டவர் அந்த பலனை கொடுத்து அதுல இருந்து என்ன பண்ணிடுவாரு? விலக்கி விடுவார். இல்லைன்னா நாம் அந்த சூழ்நிலை என்ன பண்ணணும்? விலகு. நமக்கு ஒரு சோதனை உண்டாக்குற ஒரு சூழ்நிலை இருக்கா, நாம தான் என்ன பண்ணணும்? அதுல இருந்து விலகி வரணும். யோசேப்புக்கு அந்த சோதனை நிறைந்த சூழ்நிலை வந்துச்சு, உதறி தள்ளிட்டு ஓடி வருகிறார் இல்லையா? அந்த இடத்துல அவன் நிக்கல, உதறிட்டு என்ன பண்றான்?
அது எவ்வளவாய் நாம் அதை விட்டு அந்த சோதனை உண்டாக்குற சூழ்நிலையை விட்டு நம்மை விலக்கி கொள்ள முடியுமோ அவ்வளவாய் நம்ம என்ன பண்ணணும், நம்ம விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். அந்த இடத்துலயே நின்றுக்கிட்டு எனக்கு சோதனைன்னு சொன்னா அதுல ஆண்டவர் எந்த அளவுக்கு பங்குள்ளவராய் இருக்க முடியும்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, இது வேண்டாம்ட்டாரு. வேண்டாம்னா என்ன பண்ணணும்? விலகிடணும். அதை விட்டுட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு ஆண்டவர் என்ன சோதிக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு இதையும் கொடுத்துருக்காரு, இந்த சோதனையை கொடுத்துருக்காருன்னா அதுல என்ன இல்லை, எந்த விதத்துல பிரயோஜனம் இல்லை இல்லையா? அப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாரு, இதை மட்டும் நீங்க என்ன பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்க, அங்க போகாதீங்க, அந்த பக்கம் போகாதீங்க, அதை பார்க்காதீங்க, பார்த்தாதானே சோதனை. அப்ப நீங்க என்ன பண்ணாதீங்க, அந்த பக்கம் போகாதீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப அந்த சூழ்நிலைக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அப்ப அந்த சூழ்நிலைக்குள்ளே போகாதபடிக்கு அவங்க என்ன பண்ணணும், எச்சரிக்கையா இருக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆதாமை அனுப்பிவிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அந்த சூழ்நிலைக்குள்ள அவங்க கடந்து செல்லுகிறார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை புசிக்கிறதுக்கு அவங்க கடந்து சென்றார்கள். இப்போ நாம பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சோதனையின் சூழ்நிலைகளை அவர் கொடுக்கிற தேவன் அல்ல. சோதனைகள் என்ன செய்கிறார், நம்ம அதை தப்புவிக்கிறதற்கு நமக்கு வழியை காண்பிக்கிறார். நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நமக்கு இதெல்லாம் சோதனை கொடுக்கும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு முன்கூட்டியே சொல்லிடுறாரு. அதுதான் சொன்னாரு, ஒருவேளை அவங்க கிட்ட சொல்லாம வந்தா, அந்த கனியை அவங்க கிட்ட சொல்லாம வந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை புசிச்சிருவாங்களேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு சொல்லியே வைக்கிறார். அப்ப சில காரியங்களை கத்து என்ன செய்கிறார், நமக்கு சில சூழ்நிலை கத்து நமக்கு உணர்த்துகிறார். நாம தான் என்ன பண்ணணும், அதிலிருந்து எச்சரிக்கையா இருந்து நாம என்ன செய்யணும், அந்த சோதனைக்கு உட்படக்கூடாது. ஆண்டவருடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பரமண்டல ஜெபத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, நான் இதோடு கூட முடிக்கலாம் என்று வாஞ்சிக்கிறேன். அடுத்த வாரத்திலே நாம் தொடர்ச்சியாய் நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீ பார்க்கும் பொழுது அந்த பரமண்டல ஜெபத்துல ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்வார், என்னது, யாருக்கு ஞாபகம்? எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. அப்போ சோதனை இருக்கும் உலகத்துல, மனுஷங்களுக்கு என்ன இருக்கும், சோதனை இருக்கும். ஆனால் அந்த சோதனையிலிருந்து எங்களை என்ன பண்ணுங்க, ஆண்டவரே நீங்க நாங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு எங்களை தீமையிலிருந்து என்ன பண்ணுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க. நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்துல இந்த ஜெபத்தை நான் இந்த பரமண்டல ஜெபம்ல நான் எப்பவுமே ஆண்டவரத்துல இந்த வார்த்தையை சொல்லணும். குடும்பத்தாருக்கான அதை ஜெபிப்போம். வெளியில புறப்பட்டு போறாங்க, எந்த விதத்திலும் அவர்களை சோதனைக்கு உட்படுகிற எந்த ஒரு காரியம் வராதபடி அவங்க தீமையிலிருந்து என்ன பண்ணுங்க, இல்லை கணவரை எங்களை எல்லாருமே நீங்க என்ன பண்ணுங்க, சோதனைகள் எங்களை நெருங்காதபடி எங்களை தீமையிலிருந்து நீங்க என்ன பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்க. வேறு பிசாசு எங்கே வலைய விரிக்கலாம்னு வலை போட்டு வைப்பான், டிராப்பை வைப்பான். ஆனால் அந்த சோதனையிலிருந்து ஆண்டவரை நீ தான் எங்களை என்ன பண்ணணும், விலக்கி காக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டியன்னா, இந்த உலகம் பொல்லாங்கு நிறைந்த உலகம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. பொல்லாங்கு உலகம் என்ன செய்திருக்கான், பொல்லாங்கினால் சூழ்ந்திருக்கிறது. ஆனால் அந்த பொல்லாங்கினால் சூழப்பட்ட இந்த உலகத்துல நாம தான் கர்த்தரிடத்துல பலன் கேட்டு அந்த சோதனையிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், தப்பித்துக் கொள்ளணும். இதுக்கு அடையாளமா ஆண்டவர் அந்த தோட்டத்துல இருந்தே ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. அந்த தோட்டத்துல, அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்தே ஆண்டவர் அந்த சோதனையை அங்க வைத்து ஆண்டவர் ஆரம்பித்து விட்டார். அப்ப அந்த நம்ம எந்த சோதனையா இருந்தாலும் நாம் கர்த்தருடைய பலனினாலே நாம் அதை மேற்கொள்ளுவதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்திலே இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளை கொண்டு அவர் பேசிக்கொண்டு, அது மட்டும் இல்ல, நாம் ஏதேனுக்குள்ளே இருக்க வேண்டுமானால் நமக்கு என்ன வேணும், கீழ்ப்படிதல் வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்குள்ளே இருக்கணும்னா நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்துதான் வாழ வேண்டும். நம் கர்த்தருக்குள்ளே ஏதேன் என்ற அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே, அவருடைய பாதுகாப்புக்குள்ளே நாம் இருக்கணும்னா அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் என்ன பண்ணணும், நாம் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். அப்ப ஆண்டவரே இதையே எனக்கு கொடுத்தீங்க, அந்த சோதனையை கொடுத்தீங்க நம்ம கேட்காதபடி அதிலிருந்து நாம தப்பித்துக் கொள்ளுகிறதுக்கு கர்த்தருடைய பலன் நாம் என்ன பண்ணணும், கேட்க வேண்டும். அந்த சோதனைக்குள்ளாய் நாம் கடந்து போகாதபடி, நாம் அதிலிருந்து தப்பிக்கிறதற்கு, அந்த சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பலனை நாம் ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வேளையிலே நம்மிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
இங்கே நம்ம பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதுக்கான பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? நமக்கு ஆண்டவர் அறிவுறுத்தல கொடுத்தார். அப்ப அதற்கான அந்த சோதனைக்கு உண்டான காரியம் நம்மிடத்துல தான் இருக்கு. ஆனா தப்பித்து போன வழியை நமக்கு என்ன பண்றாரு? அவர் உண்டாக்கி இருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நாம் வாசித்து முடிக்கலாம். எபிரேயர் 4:11. 4:11. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? Be careful. Hallelujah. நம்ம எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்க கடவும். Hallelujah. நாம் ஒருவனாகிலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு. அன்னைக்கு ஆதாம் ஏவாள் அந்த கீழ்ப்படியாமையினால என்ன பண்ணாங்க? விழுந்து போனார்கள். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு அறிவுறுத்துகிறது, நாம் விழுந்து போகக்கூடாது. எதனால? கீழ்ப்படியாமையினாலே நாம் விழுந்து போகக்கூடாது. நம்ம சத்தியத்திற்கு செவி சாய்த்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து நாம் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கீழ்ப்படிகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். நாம் அப்படி கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுதுதான் நாம் கர்த்தருடைய நன்மைகளை நாம் என்ன பண்ண முடியும்? சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அந்த இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. இங்க கீழ்ப்படிதல் இருந்தாதான் நாம என்ன பண்ண முடியும்? அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க முடியும். நீங்க உண்மையா பாத்தீங்கன்னா அந்த பரம கானானுக்குள்ளாய் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாய் சென்றவர்கள் லிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அதிலே ஆதாம் ஏவாள் இல்லை, அதிலே ஆபேல் இருந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்கே இளைப்பாறுதல்ல பிரவேசிச்சவங்க யாரெல்லாம் போட்டிருக்கு? ஆபேல்ல இருந்து தான் லிஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஆதாம்ல இருந்து இல்ல. காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். கீழ்ப்படிதல் குடும்பத்திலும் நல்லது, ஆவிக்குரிய தன்மையிலும் நல்லது, சமுதாய வாழ்க்கையிலும் நல்லது. ரூல்ஸுக்கு கீழ்ப்படுகிறது நல்லது, குடும்பத்திலே பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது நல்லது. அதே போல சமுதாயத்தின் காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? எல்லாவற்றுக்கும் ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது நல்லது. ஹல்லேலூயா. எல்லாமே நமக்கு என்னவா இருக்கிறது? நன்மையா இருக்கிறது. ஆமென். அதனால நாம் நல்ல காரியங்களிலே நாம் கீழ்ப்படுகிறது நமக்கு நல்ல நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் நம்ம என்ன பண்றோம்? என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும், கீழ்ப்படியணும். அப்போ இந்த கீழ்ப்படிதல் என்பது நமக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் நித்திய வாழ்க்கைக்கும் நமக்கு நன்மையா இருக்கிறது. எப்படியா? கீழ்ப்படியாமை நிமித்தமாக ஆதாம் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாய் பிரவேசிக்காதபடி அடுத்த ஜெனரேஷன்ல இருந்து தான் அந்த இளைப்பாறுதல் பரலோகத்து அந்த பரம கானானுக்கு செல்லுகிற அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே அடுத்த ஜெனரேஷன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த வார்த்தையை நாம் நன்றாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்துக் கொள்வோம். ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் கொடுத்திருக்கிறார். அந்த நன்மைகளை நாம் சுதந்திரிக்கிறவர்களாய் இருப்போம். அந்த இடத்துல நமக்கு ஒரு சோதனை இருக்கிறது. நமக்கு நன்மையான வாழ்க்கையில ஒரு சோதனையும் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். சோதனை இல்லாம மனுஷன் எந்த வாழ்க்கையுமே கடக்க முடியாது. ஆனா அந்த சோதனையிலே என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. அந்த சோதனை நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது. அந்த சோதிக்குதுன்னு சொல்லிருக்கோம். அதுல இருந்து நம்ம எப்படி கடந்து வரலாம், அதை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம், அந்த சோதனை நம்ம எந்த விதத்திலும் இழுக்காதபடிக்கு நாம் எப்படி அதை மேற்கொண்டு அதை ஜெயிக்கலாம் என்று சொல்லிதான் நாம் பார்க்கணுமே தவிர நம்ம அந்த சோதனையை சொல்லிக்கொண்டு நாம் கர்த்தருடைய அந்த கீழ்ப்படிதலை விட்டு நாம் என்ன பண்ணக்கூடாது? விலகக்கூடாது. இங்கே அந்த சோதனையை தான் அவர் காட்டுறார். கர்த்தர் இப்படி சொல்லியிருந்தாரு, அப்படி சொல்லியிருக்காரு, அப்படி சொல்லியிருக்காரு தவிர ஏவாள் கர்த்தர் இப்படி சொல்லியிருக்காரு அதுதான் காட்டுறத தவிர இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவ என்ன அங்க திட்டவட்டமா சாத்தான்ல பேசலாம். அப்ப நாம கர்த்தர் இதை சொல்லியிருக்காருன்னா அதை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் அதை சொல்லியிருக்கார் என்பதை நாம் இருதயத்தில் நிர்ணயித்துக் கொண்டு
நாம் சோதனையை ஜெயித்து மேற்கொள்வோம். சோதனையிலே இருந்து நாம் விடுபடுவோம். கர்த்தர் அந்த கீழ்ப்படிதலை நமக்கு கொடுத்து நடத்தும் பொழுது நாம் பாக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். அதனால கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து அவர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே தேவ பக்தியிலே நாம் பலப்படுவோம். ஹல்லேலூயா. தேவ பக்தியிலே நாம் நிலை கொண்டிருக்கும் பொழுது, தேவ பக்தியிலே நாம் பலப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமா நம்ம என்ன பண்ணுவாரு? அவருடைய சத்தியத்திலே நம்மை வழிநடத்தி நம்ம எல்லா சோதனையில கர்த்தர் என்ன பண்ணுவாரு? விலக்கி காப்பார். சத்தியத்தை அறிவோம், சத்தியம் நம்மை விடுதலையாகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு